ஏனென்றால் அருமைய இரட்சகர் அவருடைய மனவாட்டியாக வேண்டுமென்றால் அவருடைய கட்டளையில் கற்பனைகளை கை கொள்வதோடு இவளை குறித்த தீர்க்க தரிசனமும் நியமிக்கப்பட்டபடியினால் அதன் முடிவு மனவாட்டியாக தேவனோடு ஒன்றித்து கொண்டபடியினால் இவருடைய ஊழியம் நிறைவேறுகிறது. The ministry of this bride gets fulfilled not only by sufferings and keeping the commandments. All the prophecies about this bride gets fulfilled, and she is no longer a smaller group. She becomes a holy new Jerusalem bride city, so that she is getting the qualification of becoming the bride of the Lamb of God. Now the end about this bride has come. அநேக பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் இந்த திவ்யவாசனாய் யோவான் மரித்து விட்டார், எபேசுவிலே இவர் கல்லறை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற அவர்கள் மத்தியிலே இந்த அடிமையானவன் என் நேசருக்கு கழுதையாய் அவர் எங்கும் சுமந்து சுற்றித் திரிகிறார். இந்த நீசரை நேசர் சொன்னார், திவ்யவாசனை யோவான் உயிரோடு இருக்கிறதற்கு நீயும் சாட்சி என்று எழுது என்று சொன்னார். In these days, many Bible scholars says that John the apostle have already died in the persecution, but the Lord revealed to me that about John is not dead, and the Lord confirmed me that you will be the testimony of the living John. இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அப்படி என்றால் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு பூர்ண ரூபூதியான மனவாட்டியாக தகுதியை கிருபையை இந்த மனவாட்டி சபை அடைகிற வரைக்கும் அவரும் ஊழியம் செய்வதாக இந்த வசனம் போதிக்கிறது. Revelation 22:9 confirms the Gabriel the angel says, and I am one of those who keep the words of this book. If it refers to us that until the days the bride gets the throne room, Gabriel the angel also will be ministering unto us to enable us to become the bride of the Lamb. இவர் மரிப்பது இல்லை என்று நான் வருவரைக்கும் இவன் உயிரோடு இருக்க சித்தவனால் எப்படி வருவா சொல்லி சென்றிருக்கிறார். தன் மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள நேசர் வருவதாக சொல்லி சென்றிருக்கிறார். அந்த வருகை மட்டும் இவன் உயிரோடு இருக்க சித்தவனால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வான்னு பேர் சொன்னார். The Lord admonished, rebuked Peter. What happens to you? What bothers you, Peter? Until my second coming. If this John happens to live, what bothers you? You just follow me. The Lord rebuked Peter. So until that, it is believed that John will be ministering, Apostle John will be ministering to take up the bride. ஆகினால் தேவன் இவருக்கு கிருபையாய் தந்த திவ்ய சுபாவம், தேவனுடைய மகிமைக்குள் தேவனோடு ஒன்றித்து கொண்ட திவ்ய சுபாவத்திற்குள்ளாக்கி இவரை இரண்டாம் முறை நான் பார்க்க தேவன் அடிமைக்கு ஒரு கிருபை அளித்தார். நீ எங்கே இருக்கிறீங்க என்று அடியான் கேட்ட பொழுது அவர் புன்முறுவலோடு முதல் முறை சொல்ல மறுத்து விட்டார். பிறகு ஒரு முறை கேட்ட பொழுதே ஆவிக்குள்ளாக அடியான் ஒரு பெரிய உயர்ந்த மலையாக இருக்கிறது, அந்த மலையின் ஒரு ஏறக்குறைய 3/4 ஆள் மேலிருந்து கீழிருந்து 3/4 ஆள் உயரத்துக்குரிய அந்த மலை பனிபடர்ந்த மலையாக இருக்கிறது. அந்த மலையில் அடியான் போய் நிற்கிறேன். அந்த பனி, அந்த மலை மூடி இருக்கிற பனி, அந்த ஒரு நான் நிற்கிற எனக்கு முன்பாக இருக்கிற பனி ஆடுகின்றது, தனக்குத்தானே ஷேக் ஆகிறது. நான் உற்று பார்க்கிறேன், என்ன அந்த மலையிலே பனிக்கட்டி ஆடுதே, அது அந்த குறிப்பிட்ட பகுதி தான் பனிக்கட்டி ஷேக் ஆகுதே என்று நான் உற்று பார்த்த பொழுது சற்று நேரம் கழித்து அந்த பனிக்கட்டி சரிந்து விழுகிறது. அந்த குகையில் இருந்து இந்த மகான் கண்களெல்லாம்
அவளுடைய இந்த புருவ முடி கண்ணை மறைத்திருக்கிறாள். முடி இருக்கிறது, முடியெல்லாம் வளர்ந்திருக்கிறது. அவள் உடம்பெல்லாம் நீண்ட முடிகளாய் இருக்கிறது. அவர் தோற்றம் பார்த்தால் புரிந்து கொள்ள சொல்கிறேன், ஒரு மகரிஷி போல. அப்பொழுது சிரித்தார். நான் கேட்டேன், நீங்கள் நாங்கள் மணவாட்டி சபையை ஆராதிக்கிற போல் ஐயா சோதர ப்ளீஸ். I got a privilege of, I was praying unto the Lord and asking to reveal John, the apostle, Saint John. Nowadays I got the privilege of visualizing John the apostle as a Saint John. And the first time I was asking to reveal him, and first time he refused to answer me, where are you now dwelling? And the second time I got a privilege of looking at a vision, a high mountain. In the half quarter of that portion, when I was looking, that I could able to see a snow kind of pattern covered the mountain. And as I saw, all the snow pattern began to shake. And after that, an old man, like a saint, he came forth. His eyebrow was grown more, and his hair of the flesh also grown more. And by that time, he just smiled at me.